விளையாட்டாக மந்திரத்தை சொல்லிய குந்தி தேவிக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது. பாலபருவத்திலேயே இந்த செய்கை என்பது சமுதாயம் நிந்திக்குமே என்ற அச்சம் அவளை கப்பிக்கொண்டு விடுகிறது. அதே நேரத்தில் அதனிருந்து தப்பிக்கவும் வேறு வழி இல்லாமலும் அந்த குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து நதியிலே விட்டு விடுகிறாள். தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்ற கூற்றுக்கிணங்க குந்தி தன் வாழ்நாள் முழுமையும் அந்த தவறுக்காக வருந்தியவளாக இருக்கிறாள். காலங்கள் கடக்கிறது, பருவம் எய்துகிறாள். குந்தி போஜராஜன் அவளுக்கு திருமணம் செய்ய எண்ணம் கொள்ளுகிறான். அப்போதெல்லாம் ராஜ பரம்பரைக்கு எல்லாம் சுயவரம் என்ற ஒன்று வழக்கம் இருந்தது. அந்த சுயவரத்தை அறிவிக்கிறான். பலரும் கலந்து கொள்ளுகிறார்கள். அதில் நம்முடைய பாண்டு மகாராஜாவும் கலந்து கொண்டு குந்தியை மனம் புரிகிறார். இது இங்கனமாக இருக்க ராஜபரிபாலனம் காரணமாக பாண்டு விலங்குகளை வேட்டையாடுவதும் நாட்டை பாதுகாக்கும் காரியங்களிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வேளையில் மைத்ரதேஷ் அரச குமாரி மைத்ரியின் மீது அவனுக்கு காதல் வயப்படுகிறான். அந்த நாட்களிலெல்லாம் ராஜா எத்தனை மனைவியை மணக்கலாம் என்பதற்கு கணக்கில்லாமல் இருந்திருக்கிறது. ஒரு மகாராஜனுக்கு பல மனைவியர்கள் இருந்திருக்கிறார்கள். அது பெருமையாகவும் கூட கருதப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் மைத்ரி இரண்டாவது மனைவியாகிறாள். வேட்டைக்கு சென்ற இடத்திலே ஒரு சாபத்துக்குள்ளாகி விடுகிறான் நம்முடைய மகாராஜா, பாண்டு மகாராஜா. சாபத்திற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு மகரிஷி தன் மனைவியோடு கூடி குலாவி இருக்கிற நேரத்தில் ஏதோ மிருக சஞ்சாரம் என்று நினைத்து தவறுதலாக அந்த திசையிலே அம்பு எய்து விடுகிறார். அப்படி அம்பு எய்ததினால் காயப்பட்ட அந்த ரிஷியும் ரிஷி பத்தினியும் இறந்து விடுகிறார்கள். மரண தருவாயில் அவனுக்கு ஒரு சாபத்தை விடுகிறான். நான் என் மனைவியோடு மகிழ்ச்சியாக இருந்த நேரத்தில் என்னை கொன்று விட்டாய். நீ உன் மனைவியரை மகிழ்ச்சி நோக்கத்திற்காக தீண்டும்போது நீயும் இறந்து விடுவாய் என்ற சாபத்தை சொல்லி இருவரும் இறந்து விட்டு விடுகிறார்கள். இந்த சாபத்தின் காரணமாக தனக்கு 2 மனைவியர் இருந்தும் அவர்களோடு எதுவும் இன்ப நிகழ்ச்சி கொள்ளாமல் வாழ்ந்து வருகிறான். திருமணமாகி இவ்வளவு காலமும் குழந்தை இல்லையே என்ற நினைவுக்கு வருகிற தம்பதியருக்கு தான் இப்படி பாவச் சூழ்நிலையில் இருப்பதாகவும் சபிக்கப்பட்டிருப்பதாகவும் பகிரங்கமாக பாண்டு மன்னன் கூறுகிறான். அப்படி என்றால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். இப்படியான விஷயம், ஒரு மந்திரத்தை சொன்னால் நாம் குழந்தை பெற முடியும் என்ற விபரத்தை நம்முடைய குந்தி தேவி தனக்கு கணவனான பாண்டுவிடமே கூறுகிறாள். அப்படி என்று சொன்னால் தேச பரிபாலனத்திற்காக நமது வாரிசு ஒன்று தேவை என்ற காரணத்திற்காக இதை நீ செய் என்று சம்மதிக்கிறான். கணவனின் சம்மதத்தோடு பின்னரும் குந்தி தேவி அந்த மந்திரத்தை உபயோகிக்கிறாள். தர்மராஜனை நினைத்து அந்த மந்திரத்தை சொல்லவும் உதிஷ்டன், அதாவது தர்மன் பிறக்கிறான். வாயு பகவானை நோக்கி மந்திரத்தை சொல்லவும் பீமன் பிறக்கிறான். இந்திரனை நோக்கி மந்திரத்தை சொல்லவும் அர்ஜுனன் பிறந்து விடுகிறான். நிறைய பேர் நினைத்து கொண்டிருப்பது பஞ்ச பாண்டவர் 5 பேரையும் பெற்றவள் குந்தியே என்று. இல்லை, கர்ணனை விடுத்து குந்தி பெற்ற பிள்ளைகள் 3. மைத்ரியை கேட்டுக்கொள்கிறாள். அக்கா, நானும் குழந்தை இல்லாமல் தானே இருக்கிறேன், எனக்கும் ஒரு வாரிசை ஏற்பாடு செய்யுங்களேன் என்று சொல்லும்போது அஸ்வினி என்ற தெய்வத்தை பிரார்த்திக்கிறார். அவளுக்கு நகுலன், சகாதேவன் என்ற 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். இதே சமயம் காந்தாரிக்கு இந்த தகவல் கிடைக்கிறது. காந்தாரி பொறாமையினால் கொதிக்கிறாள், கொந்தளிக்கிறாள், வயிற்றிலே அடித்துக் கொள்கிறாள். உண்மையில் அவள் வயிற்றிலும் ஒரு கர்ப்பம் தங்கி இருக்கிறது. நெடுங்காலமாக இருந்து வருகிறது, 2 ஆண்டுக்கு மேலே என்று சொல்லுகிறார்கள். இந்த நிலையிலே
எல்லா பிரச்சனைக்கும் தீர்வையாக இருப்பவர் வியாசமுனி தானே. வியாசரை அழைக்கிறார்கள், இப்படி ஒரு இக்கட்டிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். அந்தபுரம் குந்தியும் மைத்திரியும் குழந்தை பெற்று விட்டார்கள். இதுவரையும் காந்தாரிக்கு குழந்தையே இல்லை. அந்த கற்பத்தை அந்த கட்டி போல ஒன்று என்று சொல்கிறார்கள். லோகா தரகு மாம்ச பிண்ட என்று சொல்லுகிறார்கள் இந்தியில். இரும்பு கட்டியை போல ஒரு மாமிச கட்டி இருந்ததாகவும் அதை நீக்கி வெளியெடுத்து அதை 100 துண்டுகளாக்கி வியாசர் 100 குடங்களிலே நிரப்பி அதை பாதுகாக்கிறார். அவர்கள் 100 பேர்களாக பிறக்கிறார்கள். அதிலே துரியோதனன் முதலனாகவும், துச்சாதனன் இரண்டாவதாகவும், விகர்ணன் அடுத்தும், இப்படியான பிள்ளைகள் 100 பிள்ளைகள். திருதராஷ்டிரனின் வரியில் வந்தவர்கள் கௌரவர்கள் என்று, பாண்டு வழியிலே வந்த 5 பேரும் பாண்டவர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். 2 குடும்பமும் சேர்ந்து குரு வம்சம் என்று சொல்லப்படுகிறது. காலத்தாலே தன்னை மறந்து ஒரு சமயம் பாண்டு மகாராஜன் தன் மனைவி இளைய மனைவி மைத்திரியை கூடும்போது அவன் மரணித்து விடுகிறான். அதே நேரம் மைத்திரி தன்னுடைய கணவன் இறந்து விட்டதை கண்டு ஒரு சிதையை மூட்டி, அதாவது தீ மூட்டி, அதில் அவனோடு உடன்கட்டை ஏறி இறந்து விடுகிறாள். குந்தியும் அந்த முடிவை எடுக்கிறாள். ஆனால் 5 பிள்ளைகளையும் பராமரிக்க வேண்டிய கடமை அவளுக்கு இருந்ததினாலே அவள் உயிர் விடாது அந்த குழந்தைகளுக்காக விதவை கோலம் பூண்டு காட்டிலே இருக்கிறார். அவள் இருக்கிற நிலை அறிந்து பீஷ்மர் அவரை அரண்மனைக்கு அழைத்து அவங்க பாதுகாத்து வருகிறார். இனி வருவதை நாளை பேசுவோமா?